நீங்கள் என்னைக்காவது இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? நிறையா பேர் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அட என்னடா இந்த கவர்மெண்ட் இப்படி இருக்கிறாங்க, அட என்னடா இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது மற்றவங்கள குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கொள்கிற இவங்களால மாற்றவே முடியாத விஷயங்களை தான் இவங்க யோசிச்சுக்கிட்டும் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை எதனால் நடந்தது அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாம், அதாவது தன்னால் இது மாற்றவே முடியாது, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் ரியாக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்டிவ் பீப்புளை பார்த்துட்டோம். இன்னொரு பீப்புள் இருப்பாங்களே, அதாவது ஒரு பேட் இருந்தால் குட் இருக்கணும்ல, அதே மாதிரி நமக்கு ரியாக்டிவ் பீப்புள் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா ப்ரோ ஆக்டிவ் பீப்புள் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த ப்ரோ ஆக்டிவ் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களால பண்ணவே முடியாது அப்படின்றதுனால அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக, என்னடா இப்படி வெயில் அடிக்குது, இந்த வெயில் தொல்லை தாங்கமில்ல, அந்த வெயில் அடிக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி நம்மளால் பண்ணவே முடியாத விஷயங்களும் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றியும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களால என்ன முடியுமோ, அவங்களால என்ன சாதிக்க முடியுமோ அதை யோசிப்பாங்க. அதை 100% அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க தான் ப்ரோ ஆக்டிவ் பீப்புள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக புரியும் இது. ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ அந்த பிஸ்னஸில் நஷ்டம் வந்துடும், பிஸ்னஸ் தோல்வி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுவோம் அப்படின்றத யோசிக்கிறவங்க ஒரு பக்கம். ஆனால் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா, இதனால் நான் பெரிய பணக்காரனாவேன், எனக்கு மணி, என்கிட்ட பணம் நிறையா இருக்கும், நான் பணத்தை ஈஸியாக கையாளுவேன், மணி ஃப்ரீடம் அப்படின்றது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்றத யோசிக்கிறவங்க தான் இந்த ப்ரோ ஆக்டிவ் பீப்புள். இப்போ இந்த 7 ஹேபிட்டை பார்த்துடலாம். முதல்ல உங்களால் என்ன செய்ய முடியும் அதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். உங்களால் செய்ய முடியாத விஷயத்தை பற்றி யோசித்து நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது. இரண்டாவது விஷயம், உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் ஒரு நல்ல மனிதராக தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய மனசுலேயும் சரி, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. அது என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? முதல்ல நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நான் ஃபிட்டாக இருக்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடத்துல யாருமே நான் ஜாலியாக டிவி பார்க்கணும், நான் எங்கேயுமே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, நான் வீட்லேயே உட்காந்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது பேட் ஹேபிட் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏன் இதெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய லேசினஸ் தான். ஸோ நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றது. ஆனால் நம்ம யாருமே பெருசாக அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு படுது, உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுடைய லைஃப்பை மாற்றும் அப்படின்னு தோணுதுன்னா தயவு செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவ் திங்ஸை கொண்டு வாங்க. எப்போவுமே நெகட்டிவ் விஷயத்த சிந்திக்காதீங்க. எனக்கு இது நடக்காது, இது ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. உங்களால் உடல் உழைப்பினால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாத தவிர மனசில் சிந்திக்கிறதுக்கு கூட முடியலன்னா அப்போ கண்டிப்பாக உடல் உழைப்பினால் எதையுமே பண்ண முடியாது. அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எப்போவுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை மட்டும் யோசிக்காதீங்க, மற்றவங்களுடைய சுச்சுவேஷனையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. மற்றவங்களுடைய சுச்சுவேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் முன்னேற முடியும். உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து எல்லாத்தையுமே பார்க்காதீங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு அப்படின்றத எடுங்க. இந்த பூமி ஒருத்தரை சார்ந்து தான் இருக்குது. இந்த பூமியில் வாழக்கூடிய நம்மளும் இந்த பூமியை சார்ந்தும் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை சார்ந்தும் தான் இருக்கிறாங்க. சில நேரங்களில் கூட்டு முயற்சியும் இங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், சரியாக சிந்தித்து செயல்பட்டா. அண்ட் ஃபைனல், இப்போ உங்ககிட்ட ஒரு கத்தி இருக்குங்க, அந்த கத்தி நல்லா மொன்னையாக உடஞ்சி போய் இருக்குது. அந்த கத்தியை வச்சு சத்தியமாக நீங்கள் ஒரு மரத்தை வெட்டவே முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு டைம் எடுத்துக்கணும்னா, ஸோ நீங்கள் அந்த கத்தியை சாணம் பிடிச்சி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மரத்தை போய் வெட்டலாம். ஸோ இல்லைனா நீங்கள் அந்த மொன்னை கத்திலே தான் அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மொன்னை கத்திலே வெட்டிகிட்டு இருப்போம், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கத்தியை ஷார்ப் பண்ணுவோம். அந்த கத்தியை ஷார்ப் பண்ணி வெட்ட போனோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக மரத்தையும் வெட்டிடலாம். இது தானே ரியாலிட்டி, இப்படி தானே பண்ணணும். நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்றோம். நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு புக்ஸு நல்ல விஷயங்களை செய்கிறதா இருக்கட்டும் சரி, நம்ம அடப்போட அப்படின்ற மாதிரி விட்டுடுறோம்.
அதனுடைய ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குது? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம நாளைக்கு இது போல்